ராம் சீதா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சீதா வந்து வந்துட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால மருந்து கொடுக்குற ஃபங்க்ஷன் இருந்துச்சு. மருந்து கொடுக்குற ஃபங்க்ஷன் இருக்குங்கிறது முக்கியமான விஷயம்தான். பெண்ணுக்கு இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு கோட்டோட டயத்தை வீணடிச்சிட்டு இது மாதிரி சப்ப சாக்கெல்லாம் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. முதல்ல இன்னைக்கு எங்கள் கேஸுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சீதா வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்போனா உங்கள் வழக்கறிஞர் வந்து உங்களுக்கு சொல்லவே இல்லையா? முதல்ல மனு டேட் வந்து வேறு நாள் தான் இருந்துச்சு. சேஷாத்திரி தான் வந்து ஏதோ ஆதாரம் கிடச்சிச்சு, அது இது கிடச்சிச்சின்னு சொல்லி டேட்டை வந்து மாற்றிட்டாங்க. கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே இந்த கேஸ் வந்து தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி தான் நடக்குது. ஓ! சேஷாத்திரி இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? எதனால வந்து மனு டேட்டுக்கு முன்னாடி 3 நாள் முன்னாடி தள்ளி வச்சீங்க? என்ன காரணம்? அப்படின்னு முன்கூட்டி வச்சீங்கன்னு சொல்லி ஜட்ஜ் அம்மா வந்து கேட்குறாங்க. முக்கியமான ஆதாரம் கிடச்சிச்சு. அதை இவங்கெல்லாம் சேர்ந்து பொய் சொல்லி வேற மாதிரி திருப்பிட்டாங்கன்னா அதனால தான். சரி அவங்களுக்கு சொல்லணுமே, அது ஏன் சொல்லலை? இதையெல்லாம் தந்திரமான முறையில் வச்சு தான் சீதாவுக்கு ஜாமீன் கேன்சல் ஆகும்னு சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் போராடி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சீதாவோட வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க. சேஷாத்திரி இப்போல்லாம் கோர்ட்டில் வாதாடுறதை விட வெளியில் சூப்பராக வாதாடுறீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அவங்கள கவுன்சிலை விட்டே வளர்க்கணுனே, எதனால நீங்கள் திருப்பி இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாய் வார்த்தையாக தான் சொன்னீங்க, எழுத்துப்பூர்வமாக சொல்லலை. ஓ! எனக்கே வந்து சட்டத்தெல்லாம் என்னன்னு சொல்லி தரீங்களா? இந்த கேஸ் முடியட்டும், எழுத்துப்பூர்வமாகவே எழுதி வச்சிடலாம், செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜட்ஜமா வந்து கேட்குறாங்க. இப்போ ஒரு முக்கியமான சாட்சியை வந்து விசாரிக்கணும், அர்ச்சனாவை அப்படின்னு கூப்பிட்டதுனால எதுக்காக அர்ச்சனா வந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ராஜசேகருக்கு யாருக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம உமா. சேதுராமன் வந்து பட்டமாயிட்டாங்க. அர்ச்சனா எதுக்கு கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது அர்ச்சனா வராங்க. முதல்ல செல்வி தான் பார்த்தாங்கன்னு கேஸ் ஃபைலில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கோர்ட்டுக்கு என்ன தான் சொல்ல வரீங்கன்னு சொல்லி நான்சி வந்து ப்ரில்லியண்ட்டாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அர்ச்சனா தான் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல, நான் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன், சீதா வந்து மிரட்டினா, இது மாதிரி உண்மையெல்லாம் சொன்னனா நான் உன்னை வந்து அடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பயமுறுத்துற மாதிரி பேசினா, அதனால தான் என்னால் உண்மையெல்லாம் சொல்ல முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த கேஸ் ஃபைல்லே வந்து ராம் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, என்னோட ஹஸ்பண்டு. அவங்க வந்து விசாரித்தாங்க. விசாரித்தப்ப இவங்க கொடுத்த வாக்குமூலம்லாம் ஒரு வாட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்னு சொல்லி நீதிபதி அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம சீதா அஃப்கோர்ஸ் சொன்னாங்க, அது எனக்கும் தான் தெரியும்னு சொல்லி நான்சி வந்து பிளேட் திருப்புறாங்க. அப்போ ஒன்று சொல்லிட்டு இப்போ எதுக்கும் வேற ஒன்று சொல்கிறீங்க? ராம் வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. ஏன் முன்னாடி தான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு, அப்படி இருக்க சூழ்நிலை இவங்க போய் தான் சொல்கிறாங்க, என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சரி ராம் வந்து பேசுகிறாங்க. ராம் இந்த விஷயத்தில் சீதாவை மட்டும் தான் மாட்டி விடலான்னு நினச்சேன், ஆனால் நீ 25% ஷேர் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினல. என்ன சீதாவும் ராமும் தான் மிரட்டினாங்க, அதனால தான் என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இவ கண்ணுக்கு நேரம் அது மாதிரி வச்சிருந்தா ஒரு பொருளை, மகாலட்சுமினா எனக்கு ரொம்ப உசுறு அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசி நீலிக்கண்ணீர் விட்டு நடிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம கல்பனா சீதாவுக்கு வந்து கரெக்டாக ஸ்மெல் பண்ணிட்டாங்க. வந்திருக்கிறது நிச்சயம் வந்து அர்ச்சனா கிடையாது, கல்பனாங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சீதா இந்த கேஸை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தள்ளி வைக்கிறேன் மதியானத்துக்கு அப்புறம் சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சேதுராமன்லேருந்து ஒட்டுமொத்த குடும்பம் வந்து நீ எல்லாம் நல்லா இருப்பியா, என்னமோ சீதா வந்து கண்ணெதிர பண்ணாங்கிற மாதிரி பேசுகிற, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து நான்சி தான். நான்சியும் அர்ச்சனாவும் சேர்ந்து தான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சமயம் வந்து ராஜசேகர் வந்து பேசுகிறாங்க. உன்னையெல்லாம் பாதியிலேயே வந்து இது மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மிரட்டுறீங்களா? இதையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இப்போ மட்டும் நீங்கள் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லி பொய் சாட்சி சொன்னேன்னு சொல்லி ஒத்துக்க, இல்லைன்னு வச்சுக்கேன் நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவேன்னு சொல்லி சேதுராமன் வந்து பேசுகிறாங்க. நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன், ராமுன் தான் என்ன மிரட்டினாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான்சி வந்து கடுப்பாயிட்டாங்க. சேஷாத்திரியும் என்ன சாட்சி வந்து கலைக்கணும்னு பார்க்குறீங்களா? ஜட்ஜம்மாட்ட சொல்லியாச்சு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கலைக்கிறீங்கன்னு சொல்லி தான் மனுவை முன்னாடியே வந்து தாக்கல் பண்ணியிருக்கோம். எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்லாம் கோர்ட்டில் வந்து சீதா வந்து வாதாட போகிறாங்க. வேறு லெவலில் இருக்கும் போது மிஸ் பண்ணாமல் கேளுங்க. ஜட்ஜம்மா முன்னாடி நிற்கிறாங்க. நான் வந்து அர்ச்சனாவை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீதா உன்னை இதெல்லாம் எதுக்கு, அதான் குற்றம் வந்து நிரூபிச்சிருச்சு, அப்படி இருக்க சூழ்நிலை இதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நான்சி. ஓ அப்படிங்களா, குற்றம் இன்னமும் சாட்டப்பட்டிருக்கு, ஜட்ஜம்மா ஒன்றும் தீர்ப்புலாம் கொடுக்கல, அப்படி இருக்கும்போது கடைசி நேரத்தில் கூட குற்றவாளியாக இருந்தால் கூட அவங்க கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு நம்மளோட சட்டம் அதான் சொல்லுது. பெர்மிஷன் கிராண்டட், நான்சி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு 3 கேள்வி தான் கேட்க போகிறேன், டான்னு சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? இதெல்லாம் ஒரு விஷயமா? என் பேர் உனக்கு தெரியாதா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜட்ஜம்மா. என் பேர் அர்ச்சனா. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான். உங்களோட கல்யாண நாளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னே நான்சிக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா அவ ஸ்மெல் பண்ணிட்டாளா கல்பனான்னு? ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க. இதுக்கு இந்த கேஸுங்க என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இருக்குது நீதிபதி அம்மா, நான் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. கல்யாண நாள் கேட்குறாங்க. தடுமாற்றத்தில் வந்து நாக்கு வந்து உளர ஆரம்பிச்சிருது. சுபாஷ் வந்து சொல்கிறாங்க, நான் வேணா சொல்லிட்டா? உங்கள்கிட்ட கேட்கலையே, உங்கள் பேர் அர்ச்சனாவாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். சுபாஷ் உட்கார்றா, சீதா தான் விசாரிச்சுட்டு இருக்கால.
ராஜசேகர் வந்து கடுப்பாயிட்டாங்க. ஆமா, கல்யாண நாள், திருமண நாள் வச்சு இந்த கேஸுக்கும், இந்த கோர்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? எதுக்கு வந்து சுத்தி வளைச்சிட்டு இருக்கா? கேட்கறது முத்தாரம்மன். எனக்கு நல்லாவே தெரியும். சும்மானு இருங்க. நம்ம முத்தாரம்மன் தான் வந்து சீதா உருவத்துல வந்து கேட்டுட்டு இருக்கா. கல்யாண நாள் தெரியல. சரி, நான் எப்படி இது மாரி பண்ணேன்? சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி புடிச்சு, இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தத நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சீதா வந்து லாபகரமா பேசும்போது, ஒரு பக்கம் நான்சி வந்து கேட்குறாங்க. பார்த்தீங்களா? இவளே வந்து பண்ணத ஒத்துக்கிட்டா. நான் இன்னும் என் கேள்வியே முடிக்கல. அதுக்குள்ளேயே இப்படி பண்றீங்க. இவ்வளோ எல்லாம் தெளிவா சொல்ற நீங்க, கல்யாண நாள சொல்ல. சரி, உங்க குழந்தைங்களோட பிறந்த நாள வந்து மறக்க வாய்ப்பே இல்ல. அத சொல்லுங்க அப்படின்னு சொன்னோனே, அதுக்கும் பதில காணோம். மேடம், இவங்க முதல்ல அர்ச்சனாவே இல்ல. இவங்க கல்பனா. 2 பேரும் இரட்டை சகோதரிகள். இவங்க அர்ச்சனாவே கிடையாது. கல்பனா. கைரேகை மிஷின் இருக்குல்ல, அத வச்சு செக் பண்ணா எல்லாமே தெளிவா தெரிய போகுதுன்னு சொல்லி சீதா வந்து செமையா வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. யாராலையும் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. சேஷாத்ரி வந்து ஐயையோ! திருப்பி வந்து சீட்ட கிழிச்சு அனுப்பிச்சு வச்சுருவாங்களோங்கிற மாரி சேஷாத்ரி வந்து ஒரு பக்கம் பட்டமா வந்து யோசிக்கிறாங்க. நான்சி வந்து ரொம்ப தடுமாற்றமா ஆயிட்டாங்க. இந்த கேஸ வேற மாரி தான் ஹேண்டில் பண்ணணும். கைரேகை மிஷின் வந்து எடுத்துட்டு வராங்க. அவசியம் இது இல்லன்னா கைரேகை வச்சு தான் ஆகணுமா? பார்த்தீங்களா? இவங்க கல்பனா தான். இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து கைரேகை மிஷினே வந்து சொல்லப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, வைங்கங்கிறாங்க. மாத்தி கை வைக்கிறாங்க. கரெக்ட்டா வைங்கன்னோனே, இவங்க கல்பனாங்கிறது தெளிவா தெரிஞ்சுச்சு. கோர்ட்ல நேரத்த வந்து வீணடிக்கிறேங்கிற மாரி இவங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு மனு தாக்கல வந்து தள்ளி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம, கோர்ட்ல அர்ச்சனா எப்படி பேசுவாங்க, என்ன ஏதுன்னு நல்லாவே தெரியும். அர்ச்சனா இது மாரி பொய் சொல்ல லாயக்கு இல்லன்னு தெரிஞ்சோனே, அவங்க ரூபத்துல இவங்க இருக்காங்கன்னு சொன்னோனே, இவங்கள வந்து பயன்படுத்தி இந்த கோர்ட் மூலியமா வந்து நேரத்த வேஸ்ட் அடிச்சு என்ன உள்ள தள்ளணும் தான் இவங்க வந்து இது மாரி சொன்னாங்க. ரெட்டி சொன்ன தீர்ப்பு வந்து நீங்க ஏத்துக்கணும். அது மட்டும் இல்லாம, பொய் சொன்னதுக்கு இவங்களுக்கு சரியான பதிலடி குடுக்கணும். இன்னொரு வாட்டி இது மாரி யாரும் வந்து முடிவெடுக்கக்கூடாது. அப்ப நான் சேஷாத்ரி, நான்சி 2 பேரும் சேர்ந்து தான் இது மாரி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி, அந்த இடத்துல 2 பேரையும் மாட்டி விட்டுறாங்க நம்ம சீதா வந்து. நான்சியும் சேஷாத்ரியும் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். முத்தாமன் பார்த்தீங்களா? சூப்பரா வந்து வாதாடிட்டா. சீதா பிரில்லியன்ட் இல்ல. இந்த கேஸ வந்து சூப்பரா வந்து தூள் கிளப்பிட்டாங்கிற மாரி எல்லாரும் சந்தோஷமா வந்து பாராட்டுறாங்க. இப்ப பொய் சாட்சி சொன்னதுனால கல்பனாக்கு 1 வருஷம் உள்ள இருக்கணுங்கிற மாரி அந்த இடத்துல தீர்ப்பு குடுக்குறாங்க. ரெட்டி சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம். சீதாக்கும் இந்த கேஸுக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தம் இல்லன்னு தெளிவாயிடுச்சு. உண்மையான குற்றவாளி வந்து கண்டுபிடிக்கணும்னு மிஸ்டர் ராமுக்கு வந்து உத்தரவிடுறேன். நல்லபடியா சீக்கிரம் வந்து கண்டுபிடிங்க. இந்த கேஸ் வந்து எங்க போகுது ஏது போகுதுன்னே கண்ணோட்டமே இல்லாம இருக்கு. சீக்கிரம் வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மா வந்து பேசுறாங்க. சேஷாத்ரி, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? எழுத்துப்பூர்வமா சொல்லல. 6 மாசத்துக்கு உங்கள இங்கேருந்து சஸ்பெண்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஓவரா வந்து பேசிட்டீங்க. பொய் சாட்சி வேற ரெடி பண்ணியிருக்கீங்க. நீங்க வழக்கறிஞரா இருக்கனால தான் உங்களுக்கு 6 மாசம் 1 வருஷம்னு உள்ள தள்ளாம இருக்கேன். இல்லன்னா பார்த்துக்கங்க. உங்க மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. நீங்களே வந்து பொய் சாட்சி ரெடி பண்றலாம். என்னால ஏத்துக்கவே முடியலன்னோனே, கையில விலங்கு போட்டு கல்பனா வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சீதா ரொம்பவே சூப்பர்மா அப்படின்னு சொல்லும்போது, நான்சி முகம் ரொம்பவே சின்னதாயிடுச்சு. வந்த வேலை முடிஞ்சிச்சுல்ல, அப்படியே ஊர பார்க்க கிளம்ப வேண்டியதானே. சீதா கிட்ட தோத்து போய் நிக்க போறான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னமேன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பம் வந்து நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. நான்சியால இதை ஏத்துக்கவே முடியாத மாரி காட்டி எபிசோட அருமையா மாசா முடிச்சிருந்தாங்க.